தஞ்சாவூர்ல விசிகா நடத்தின போராட்டத்துல ஒரு ரோட்ல போயிட்டு இருந்த பையன் அவங்களுக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு போலீஸ்காரங்க வந்து அந்த பையனை அடிச்சு போடுவோம், கை வைங்க பார்க்கலான்னு தான் அடிச்சு விட்டாங்க போலீஸ்காரங்க. அதுக்கு திருப்பி அந்த பையனை அடிச்சிட்டான். இது ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாம அந்த பையனை கம்முன்னு கூட அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனா அவங்க இழுத்துட்டு போறதை பார்க்கும் போதே தெரியுது அது வேற மாதிரி ஆங்கிள் போகுமோன்ட்டு. அந்த பையனை அடி கண்டிப்பா வெளுத்திருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க கூட்டிட்டு போற ஆங்கிளே வந்து ஒரு நார்மலான ஒரு பப்ளிக் கூட்டிட்டு போற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அக்யூஸ்டும் கிரிமினலையும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அவன் ஒன்னும் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல. அவன் வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவனுக்கு எல்லாம் ரைஸ் ஆகி 5-6 பேர் வந்து ரவுண்டு கட்டவும் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு போலீஸ் வந்து தம்பி போப்பான்னு அவனை சாதாரணமா சொல்லி அமுச்சு விட்டதாலே போயிருப்பான். அந்த பையனை அடிச்சு போடுன்னு சொல்லி அடிச்சு இன்னைக்கு அவனை தரன்னு இழுத்துட்டு போய் சட்டையை கிழிச்சு வண்டியில இருந்து கீழே தள்ளி இந்த மாதிரி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ப்ரொட்டஸ்டோ ஒரு பிரச்சனையோ பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு சும்மா போறவனை பிடிச்சி அடிச்சு ஜெயில போட்டு அவனை துன்புறுத்தி அவனை வந்து அக்யூஸ்டா மாத்தி அவன் மனநிலை அவன் சூழ்நிலையை மாத்தி தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏன்னா போலீஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணதான் வந்திருக்காங்களே தவிர பப்ளிக்கை வந்து துன்புறுத்துறதுக்கோ பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கோ அவங்க இல்லை.